ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா வந்து நந்தினியை பார்க்குறதுக்காக ஜெயிலுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் போலீஸ் ரொம்ப திமிரா நடந்துக்கிறதுனால அங்கே பெரிய ஒரு பிரச்சனையாகி இப்போ வேறு மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு இன்னும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சூர்யா வந்து ரொம்ப நேரமாக வந்து நம்ம நந்தினியை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி போலீஸ்கிட்ட பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த போலீஸ் வந்து அதுக்கு திமிரா பேசி, உன் ஒய்ஃபை நாங்கள் ஸ்டேஷனில் தான் பிடிச்சி போடுவோம், அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட சரியான ஆதாரம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுனால சூர்யா வந்து நந்தினியை வெளியே கொண்டு வர முடியாமல் வீட்டுக்கு வந்து திரும்ப போயிருப்பாங்க. திரும்ப போன இடத்துல சுந்தரவழியிலேருந்து மாதவிலேருந்து எல்லாருமே சூர்யாவை பிடிச்சி ரொம்ப குத்தி காட்டி பேசியிருப்பாங்க. அப்போ தான் நம்ம சூர்யா எல்லாருக்குமே வந்து, இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பேசாதீங்க, நான் என்னோட பொண்டாட்டியை கொண்டு வருவேன், எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது, என் பொண்டாட்டி எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டா, அதனால போலீஸ் வந்து வேணும்னே என்ன பழி வாங்கணும் தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து, டாடி நான் நந்தினியை கூட்டிகிட்டு வரேன் டாடி, நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்க்குறேன் அப்படின்னு அருணாச்சலத்துக்கிட்ட சொல்லிவிட்டு நந்தினியோட மொத்த ஃபேமிலிக்கிட்டேயும், அம்மாச்சி இங்கே பாருங்கள், நந்தினியோட அம்மாச்சிக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அம்மாச்சி, நான் கண்டிப்பாக வந்து நந்தினியை வந்து கூட்டிகிட்டு வருவேன், நீங்கள் வந்து எதுக்காக இருந்தாலும் கவலைப்படாதீங்க அம்மாச்சி, ஸோ எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து நந்தினியை கூப்பிட்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போன சூர்யாவுக்கு தான் பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் காத்துட்ருக்கு. நந்தினியை அங்கே தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போகிறக்காக கொண்டு போயிருக்காங்கிற விஷயம் நம்ம சூர்யாவுக்கு தெரியவே தெரியாது. இந்த ஒரு பட்சத்தில் சூர்யா வந்து நம்ம நந்தினியை கூப்பிட்றக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. இப்போ போயிட்டு அந்த போலீஸ்கிட்ட ஜெயிலில் பார்க்குறாங்க, நந்தினி இல்லை. சார் நந்தினி எங்கே சார் அப்படின்னு கேட்குறாங்க. யோ என்னையா சும்மா வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்க, நந்தினிலாம் இங்கே இல்லை, அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகணும், அதனால் அவங்கள ரிமைண்ட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயாச்சு லேடி போலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நான் ஹஸ்பண்ட் சார், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்கள் எப்படி நந்தினியை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சார் உங்ககிட்ட எதுக்கு சார் ஒரு வார்த்தை கேட்கணும், அப்படியெல்லாம் கேட்க முடியாது, எங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது சார், அவங்கள அரெஸ்ட் பண்ண எங்களுக்கு பக்காவாக ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சார் என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க, என் நந்தினி இப்போ நான் பார்த்தாகணும் சார், எந்த ஜெயில் கொண்டு போயிருக்காங்க சார், இப்போ எதுக்கு உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது சார். சார் நீங்கள் சொல்லி தான் ஆகணும், இங்கே ரூல்ஸ் இருக்குது, என்னோடய ஒய்ஃபை என்ன ஜெயில் கொண்டு போகிறீங்கன்னு என்கிட்ட சொல்லாமல் இப்போ யார்கிட்ட சார் சொல்லுவீங்க, அப்போ நீங்கள் வேறு ஏதோ பண்ணுறீங்களா சார், என் ஒய்ஃப் அங்கே கொண்டு போய் வேறு என்ன சார் பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படின்னு. ஐயோ உங்களோட என்ன சார் பெரிய ரோதனையாக போச்சு, இங்கே பாருங்கள் உங்கள் ஒய்ஃப் ஒன்றும் உத்தமை கிடையாது, அவள் ஒரு கொலைகாரி தானே, அதான் அவளை கூப்பிட்டு போக சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சூர்யாவுக்கு செம்ம காண்டு. அதோட போலீஸோட சட்டையை பிடிச்சோன்னே, ஏய் என்ன என்ன சார் எவ்வளோ ஒரு தைரியம் இருந்தால் ஏன் சட்டையவே பிடிப்பீங்க, போலீஸ் சட்டையே பிடிப்பீங்க, கான்ஸ்டபிள் இவரை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. உடனே கான்ஸ்டபிள்லாம் வந்து சூர்யா வந்து அரெஸ்ட் பண்ண வரும்போது சூர்யா அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அடித்து போட்டுடுறாங்க. இப்போ அடித்து போட்டதுக்கப்புறமா எஸ்ஐ வந்து மேலிடத்துல சொல்லி இது இன்னும் பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறிடுது. இப்போது சூர்யா இவங்களெல்லாம் அடித்து போட்டு, ஏன்னா சூர்யாவை ஜெயிலில் வச்சா ஜனனிக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிரும், நந்தினிக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிரும் இல்லையா, ஸோ அதனால் வந்து நந்தினியை காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சூர்யா வந்து கைவிடவே இல்லை நந்தினியை. உடனே வந்து எல்லாரையும் அடித்து போட்டு நந்தினியை பார்க்குறதுக்காக சூர்யா வந்து போகிறாங்க. ஆனால் அங்கே தான் நம்ம நந்தினிக்கு வேறு ஒரு கூத்து வந்து நடக்குது. ஸோ அது என்ன கூத்து, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணேன். ஸோ தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளோட கதைகள்லாம் உங்களுக்கு புரிய வரும், தெரிய வரும். சொல்லும்போது ரொம்ப கவனமாக கற்பனை நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறத இமேஜின் பண்ணும்போது அதை நீங்கள் உண்மையிலேயே அது உண்மை அப்படிங்கிறத நீங்கள் உண்மையிலேயே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால் ஸ்வீட்டாக சொல்கிற என்னோடய டாக்கை கடைசி வரைக்கும் கண்டிப்பாக கேளுங்க. ஸோ 3 முடிச்சு சீரியலில் நீங்கள் யாரோட ஃபேனுங்கிறதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சூர்யாவை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா சூர்யா சூப்பர்னும், நந்தினியை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நந்தினி சூப்பர்னும் உங்களோட கமெண்ட்ஸை தட்டி விட்டுருங்க மறக்காமல். ஸோ வாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். அப்போ சூர்யா வந்து அந்த ஜெயிலில் இருக்கிற அத்தனை பேரையும் அடிச்சுட்டு நந்தினியை காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க. ஆனால் நம்ம நந்தினி அங்கே வேற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. இப்போ நந்தினியை பார்க்குறக்காக போன சூர்யாவை அந்த ஜெயிலில் யாருமே வந்துட்டு அலோவ் பண்ணவே இல்லை. என்ன காரணம், போன எபிசோடில் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நம்ம பரமேஸ்வரி ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க, அந்த எஸ்ஐ கிட்டேயே அந்த பிளானை சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள் சார்,
நீங்கள் என்னோட விமலாக்கா அப்புறம் ஒரு 2 பேரோட பேர் சொல்லியிருப்பாங்க. 2 ஒரு ஆன்ட்டியோட பேர். இவங்க 2 பேர் இருக்கிற ஜெயிலில் அந்த நந்தினியை நீங்கள் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு அந்த எஸ்ஐ சார் சொல்லியிருப்பாங்க, ஏய் பரமேஸ்வரி, ஏதோ ஒரு காரியத்தை நீ திட்டம் போடுறியா அப்படின்னு கேட்க, பரமேஸ்வரி சார் அதெல்லாம் கண்டுக்காதீங்க, உங்களுக்கு வர வேண்டியது தானாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, தானாக வர்றது ரெடி தான், ஆனால் வெளியே இருந்து இது பண்ணுற காரியம் இல்லைம்மா, ஜெயில இருந்து பண்ணுற காரியம். நீ ஏதோ அந்த பொண்ணை தூக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, தூக்கிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ ஜெயிலில் அந்த பொண்ணை வச்சதுக்கு அப்புறமா அங்கே இருக்கிற போலீஸ் யாருமே அதை கண்டுக்க கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பணம் கொடுக்கணுமா, திட்டு செலவு பண்ணணும், அதனால கொஞ்சம் வெயிட்டாக ஆகும், எப்படி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பரமேஸ்வரி, ஆ தாராளமாக கிடைக்கும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவளை என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க, நீங்கள் கேட்குறதுக்கு அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் சொல்லி மட்டும் அனுப்புங்க. ஏ பரமேஸ்வரி, ஏமாத்திர மாட்டியே சார்? நான் உங்களை ஏமாத்திட்டு எங்கே சார் போக போகிறேன்? நான் எதுக்காக சார் உங்களை ஏமாற்ற போகிறேன்? நான்லாம் ஒன்றும் ஏமாற்ற மாட்டேன். நான் சொல்கிறத நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் கேட்குற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பரமேஸ்வரி வந்து அந்த போலீஸ்கிட்ட சொல்லிட்டாங்க. உடனே அந்த போலீஸு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து போலீஸ் எல்லாத்தையுமே செட்டப் பண்ணுறாங்க. செட்டப் பண்ணி நம்ம நந்தினியை ஜெயிலே வச்சு தூக்குறதா அவங்க எல்லாரோட குறிக்கோளும். என்ன தூக்க போகிறாங்க? அப்போ ஜெயிலில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். அப்போ சூர்யா அதை எப்படி வந்து அதுலேருந்து நந்தினியை காப்பாற்ற போகிறாங்க, இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக வந்துட்டு பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ அந்த எல்லாத்தையும் பற்றி நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் தான் ஷேர் பண்ணுவேன். இப்போ சும்மாவே வந்துட்டு 6:30 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் சொல்ல முடியாது, அடுத்த ஒரு வீடியோவில் அதுக்குன்னு ஒரு செப்பரேட் வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நம்ம சூர்யா கதைக்கு வரலாம். அப்போ சூர்யா வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எல்லாத்துலேயும் அடிச்சுட்டு நந்தினியை பார்க்குறக்காக போகிறாங்க. ஆனால் நந்தினி அந்த இடத்துல யாருமே விடலை. என்ன காரணம்னா இந்த காரணம் தான். நான் போன எபிசோடில் ஒரு சீன் நடந்துச்சுன்னு இப்போ சொன்னேன்ல, பரமேஸ்வரி அந்த எஸ்ஐ சேர்ந்து பிளான் பண்ணி நந்தினியை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு. ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குது. அதனால தான் நம்ம சூர்யாவை உள்ளே விடவே இல்லை. சூர்யாவுக்கு ஒரே சஸ்பீஷியஸான ஒரு சந்தேகம். எதனால் வந்து உள்ளே விடலை? அக்யூஸ்டை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக சாதாரண ஒரு அரெஸ்ட்டு பண்ண ஜெயிலாக இருந்தால் கண்டிப்பாக உள்ளே விடுவாங்க. ஆனால் வந்து நம்மளை எதுக்காக விட மாட்டேங்கிறாங்க? அப்போது இந்த ஜெயிலே சேர்ந்து ஒரு திட்டம் பண்ணுது நம்ம நந்தினிக்கு, அப்போ ஏதோ ஆபத்தான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாரையும் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ண நம்ம சூர்யாவை அந்த இடத்துல விசிட் வந்த ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் சூர்யாவை டக்குன்னு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது என்ன உங்கள் வீடுன்னு நினச்சிங்கன்னா எதுக்காக இப்படி ஜெயிலில் பூந்து அடிக்கிறீங்க? சார் நான் சொல்கிறத கேளுங்க சார், என் ஒய்ஃப் ஜெயிலில் இருக்காங்க சார், அவங்கள பார்க்குறதுக்காக நான் வந்தேன், ஆனால் இவங்க யாருமே அவங்கள பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, அதான் சார் என் ஒய்ஃபுக்கு என்னமோ ஆயிடுச்சோன்னு நினச்சி நான் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. சார் என்னதான் இருந்தாலும் நீங்கள் அடிக்கிறது ஒரு முறையே கிடையாது சார், இப்படி நீங்கள் அடிக்கிறத மாற்றிக்கோங்க, அதனால் உங்களை நான் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ சூர்யா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டடா.